ரெண்டாவது, இந்த வருகையில் போகிறதுக்கு ஏனோக்கு செய்த காரியம் என்ன? வாசிங்க 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது வசனம் வாசி. மெத்துசுலாவை பெற்ற பின் வாசிங்க. ரெண்டாவது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே வசனம் என்ன சொல்லுது? 22, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதாவது ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கு, அட் த சேம் டைம் ஃபேமிலி லைஃபும் கரெக்டாக போயிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, நோவாவை எடுத்துக்கோங்க. நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் பூமியில் உள்ள வித்தையெல்லாம் பாதுகாக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. ஆனால் நோவா பேழையை எதுக்கு உண்டு பண்ணான்னு இருக்கு பாருங்களேன். கர்த்தர் சொன்னது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில், 6ஆம் அதிகாரத்தில் பூமியின் வித்தையெல்லாம் பாதுகாக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். இது கர்த்தர் சொன்னது. ஆனால் நோவா பேழை எதுக்கு உண்டு பண்ணாரு? வாசிங்க, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:7 வாசிங்க பார்ப்போம். தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தர் எதுக்கு உண்டு பண்ண சொன்னாரு? உலகத்தில் உள்ள வித்தெல்லாம் பாதுகாக்கும்படி. நோவா எதுக்கு உண்டு பண்ணினான்? தன் குடும்பத்தை காக்கும்படி. அதாவது கர்த்தருக்கு நோவாவை பத்தி வேர்ல்டு வைட் ஒரு விஷன் இருந்தாலும் நோவாவுடைய விஷன் முதல்ல தன் குடும்பத்தின் மேலதான் இருந்துச்சு. எல்லாரும் உள்ள வர்றது ரெண்டாவது, எல்லா மிருகமும் உள்ள வர்றது ரெண்டாவது. ஆனா பேழைக்குள்ள முதல்ல யார் வந்துடணும்? ஏன் குடும்பம் வரணும். இந்த பேழையோட அமைப்பை நான் யாருக்காக தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? என் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு. அளவு கர்த்தர் கொடுத்தா இருக்கும். ஏன் நோக்கம்? என் குடும்பத்தை ரட்சிக்கிறது. முதல்ல கிறிஸ்தவனுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தேவனோட சஞ்சரிக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காடுக்கு, ரெண்டாவது ஃபேமிலிக்கு. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். இவங்க எல்லாம் பாவிகளே கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது, பரிசுத்தவான்கள் தான். பாவம் செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, ஆனா குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, எந்த மதத்தில் அதிகமாக டிவோர்ஸ் நடக்கிறது, எந்த மதத்தில் அதிகமாக விவாகரத்து நடக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து போட்டிருக்கான். டிவோர்ஸ் நடந்த கோர்ட்டில் நடந்ததை வச்சு எடுத்திருக்கான். அதில் இந்தியாவில் மட்டும் அதிகமாக டிவோர்ஸ் நடந்தது கிறிஸ்தவ மதத்தில் எடுத்து போட்டிருக்கான். 11.7%. அதாவது 100க்கு 12 குடும்பம் பிரியுதாமா. கிறிஸ்தவ குடும்பம் எத்தனை பிரியுது? 100க்கு 12 குடும்பம் பிரியுது. என்ன காரணம்? ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இதை எல்லாவற்றையும் சரியாய் சொல்லி கொடுத்த ஒரே புக்கு, அதிகாரமாக போட்டு சொல்லி கொடுத்த புக்கு எதுன்னா பைபிள் தான். வேற எந்த வேதத்திலையும் அவளை தெளிவாக சொல்லி கொடுக்கல. ஆனால் அந்த வேதத்தை வீட்டில் வச்சிருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்தில் பிரச்சனை, கிறிஸ்தவ குடும்பத்தில் போராட்டம், எப்போ பார்த்தாலும் சண்டை. நிறைய கிறிஸ்தவ குடும்பம் பிரிஞ்சு இருக்குது, சிலர் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. குடும்பம் என்பது கர்த்தர் ஏற்படுத்தின முதலாவது சபை. ஏதேனில் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது அண்ணன் தங்கச்சியாவோ, அக்கா தம்பியாவோ, அப்பா பொண்ணாவோ, அம்மா பையனாவோ படைக்கல. படைக்கும் போது எப்படி படைத்தாரு? கணவன் மனைவியாக தான் சிருஷ்டித்தார். அப்ப கர்த்தருடைய விஷனே குடும்பம் தான். அதனால தான் சொல்றார், பலுகி பெருகி. ஆதாம படைக்கும் போதே என்ன சொல்லுது? மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவருக்குள் ஆவி பூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? குடும்பத்தில் பயங்கரமான பிரிவினைகள், சண்டை, சச்சரவு எல்லாம் இருக்குது. ஒரே காரணம் தான், வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். என்ன காரணம்? கணவன் மனைவியை விசாரிக்கிறதுல, மனைவி கணவனை விசாரிக்கிறதுல, அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயமே. அதெல்லாம் இவங்களாம் கரெக்டா சர்ச்சுக்கு வர்றது, தசமாம் காணிக்க கொடுக்கறது, சிலர் ஊழியம் கூட பண்றாங்க, அதான் ரொம்ப முக்கியம். சிலர் ஊழியங்கள்லாம் பண்றாங்க, ஊழியக்காரங்களா கூட இருக்கிறாங்க. ஆனா குடும்பத்தில் பிரிவினை.
மனைவி பிரிஞ்சிருக்குது, கணவன் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதில் வேற சிலர்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 6 மாதமாக பேசாமல் இருக்கோம். அது எப்படா ஒரு வீட்டில் 6 மாதம் பேசாமல் இருப்பீங்க? சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் 6 மாதமாக பேசுறதில்ல. எப்படி இருப்பீங்க? காலையில் எழுந்திரிச்சு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நான் தான் உங்கள் மனைவி. ஓ அப்படியா, ரைட், ஓகே. அப்படி போவீங்களா? எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கணவனும் மனைவியும் 6 மாதம் பேசாமல் இருக்கீங்க? என்ன காரணம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தை தான் நீங்கள் 2வது கவனிக்கணும். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு எப்படி மாறுது? பிசாசு அப்படியே என்ன செஞ்சிடறான், அந்த ஆர்டரை மாற்றிடுறான். ஆர்டரை மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாருமே. அதில் எந்த பட்சம் 2ஆம் பட்ச கருத்தும் இல்லை. ஆனால் 2வது ஊழியமா குடும்பமா, வேலையா குடும்பமா அப்படின்னா பல பேர் ஊழியத்தை 2வது கொண்டு வந்துட்டு குடும்பத்தை 3வது வச்சுக்கிறான். பல பேர் வேலையை 2வது கொண்டு வந்துட்டு குடும்பத்தை 3வது வச்சுக்கிறான். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் குடும்பத்தை பார்த்துப்பாரு. அவர் பார்க்கறதுக்கு உனக்கு எது கொடுத்தாரு? நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் குடும்பத்தை பார்த்துப்பார். நான் ஊழியத்தை பார்த்தால் என் குடும்பத்தை கர்த்தர் பார்ப்பார். எவன் சொன்னா? யார் அப்படி சொன்னது? நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும், நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை விசாரிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. கணவனை மனைவி விசாரிக்கணும், மனைவியை கணவன் விசாரிக்கணும். கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வீடு எப்படி ஆகும் தெரியுமா உங்களுக்கு? வீடு 2 ஆகிடும். அவருக்கு வெண்ணு இருக்க தலைவலி தான் இருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணை முழிக்கும் போது யாரோ பக்கத்துலேருந்து கேட்டே இருக்கணும், என்னாச்சு? ஏன்னா அவர் கணவனுடைய மென்டாலிட்டி அப்படி கண்ணை திறந்து யாரும் இல்லாட்டி அவர் சொல்லுவார், அனாதை மாதிரி படுத்து கிடக்கிறேன் இந்த வீட்டில். என்ன கவனிக்கவே எந்த அனாதை சொந்த வீட்டில் படுத்துருக்கு சொல்லுங்க? சரி சொல்லுவார், அனாதை. அந்த அம்மா பாவம், அவருக்காக தான் ரசம் வச்சுட்டு நிற்கும் கிச்சனில், இல்லை எதுக்கோ ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கண்ணை திறக்கமாக சொல்லுவார், என்னை கவனிக்க யாருமே இல்லை. கரெக்ட், நீங்கள் கேட்டது நியாயம். மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் ஆஃபீஸ் போகும்போது கேட்பார், உங்கள் சிரிப்புக்கு அர்த்தம் என்னவோ? சரி இருக்கட்டும், இப்போதான் உண்மைகள் வெளிவருது போல. ஆஃபீஸ் போகும்போது கேட்பாரு, என்னாச்சு? 2 நாளாக உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டியா? போட்டேன், சரியாகல. இப்போ டாக்டரை பாரு, இப்படி படுத்தே இருந்தீங்கன்னா இப்படி உடம்பு போயிடும்ல. நான் ஆஃபீஸ் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ கிளினிக் போயிட்டு என்னன்னு பாரு. இதே மாதிரி அந்த அம்மா சொன்னால் எப்படி இருக்கும்? உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சு? தலைவலி, டாக்டரை போய் பாருங்க, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், ஒத்துப்பீங்களா? கணவனை விசாரிக்கிற மாதிரி தானே மனைவி விசாரிக்கணும். நீங்கள் விசாரிக்கலாம், பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தான் மனைவிகளுக்கும் சொல்கிறேன். கணவன் ஆஃபீஸுக்கு போனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும்ல, ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்களா? எப்போ ஃபோன் பண்ணுவீங்க தெரியுமா? கரெக்டாக சாயங்காலம் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். அந்த ஆளுக்கும் தெரியும் என்ன விஷயம் அப்படிம்பா. இல்லை வரும்போது அப்படியே நைட்டுக்கு ஒன்றும் இல்லை, தான் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே வரும்போது நாளைக்கு காலைக்கு பால் வாங்கிட்டு வந்துருங்க. அவன் என்ன கொரியர் சர்வீஸ் அனுப்புறான்? டெய்லி வரும்போது வாங்கிட்டு வர்றது தப்பு இல்லை, குடும்பத்துக்கு வாங்குறது தப்பே கிடையாது. நடுவில் ஒரு தடவை விசாரிக்கணும்ல, அந்தால சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சிங்களா, ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. யார் கேட்கணும்? அந்தால நீங்கள் தானே கேட்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சகோதரிகள், நீங்கள் கேட்காவிட்டால் ஆஃபீஸில் யாராவது கேட்பாங்க. உண்மை அதுதான், உண்மை அதுதான். நீங்கள் அந்தால நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கலன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்க பிரச்சனை இதுதான். உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் நிஜம் அதுதான். ஆஃபீஸில் யாராவது கேட்பாங்க, சார் சாப்பிட்லையா? 2வது நாள் கேட்பாங்க, சார் நான் வேணா சாப்பாடு செஞ்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா உங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் ஜிங்கி அடிக்க போறீங்கன்னு அர்த்தம். கணவனை மனைவி தான் விசாரிக்கணும், மனைவியை கணவன் தான் விசாரிக்கணும், வேற யாரும் விசாரிக்கக்கூடாது. இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தை சில கணவன்லாம் பார்த்தீங்கன்னா சமய காலங்கத்தால் கடையில் போய் 6 மணிக்கு பிஸ்னஸில் உட்காந்து அப்படின்னா நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பான். அந்த சேர்லேயே உட்காந்து வளர்ந்து பெருகி அந்த சேர்லேயே சைடெல்லாம் போடுது. அந்த சேரை விட்டு அவன் வெளியே வரலாம், பிரித்து தான் அவன் எடுக்கணும். பார்த்துருக்கீங்களா? அவர் கேட்டால் சொல்லுவார், இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உழைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் குடும்பம் எங்க? நிறைய பேர் உழைக்கிறான், என்ன இல்லை, குடும்பம் இல்லை. வீட்டில் என்ன நடக்குது தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் தெரியாது. கணவனை பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு கொண்டு வந்து காசை கொடுத்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் சொன்னா அப்படி? குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க சம்பாதிக்கிறது வந்து யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. அப்போ குடும்பத்தை விசாரிக்கணும்ல. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சில கணவன் மனைவியை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். நீங்க வேணா நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. திடீர்னு கணவனை போய் ஸ்கூல்ல இருந்து பையனை கூப்பிட்டு வர சொல்லுங்களேன். பல கணவன்கள் என்ன செய்வார் தெரியுமா? அங்கே போயிட்டு ஃபோன் அடிப்பார். பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான், ஏன்னா எல்லா பிள்ளையும் வரிசையாக நிற்குது, அவங்க செக்ஷன் கேட்குறாங்க. உன் பையன் என்ன படிக்கிறான்னு கூட தெரியாமல் என்ன கீழ்ச்சிங்க வீட்டில் என்ன பண்ணீங்க? பையன் என்ன படிக்கிறான், என்ன செக்ஷன் படிக்கிறான்னு கூட தெரியாமல் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? சிலர்லாம் திடீர்னு வீட்டுக்கு வந்து கேட்பாங்க,
உங்கள் பையன் எப்படி படிக்கிறான்? அதெல்லாம் நல்லா படிப்பான், 3 சப்ஜெக்டில் ஃபெயிலு. இந்த ஆளுக்கு தெரியாது. சிலர் கேட்பாங்க, பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான்? பையன் 7ஆவதோ 8ஆவதோ. தம்பி என்னடா படிக்கிறான் அப்படின்னு இவர் கேட்பார் பையனை. என்ன குடும்பம் நடந்தது? உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாம, உன் குடும்பத்துக்குள்ள யார் வரா யார் போறே தெரியாம அப்படி நீங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு குடும்பத்தில் இதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்துடைய ப்ராப்ளம் இதுதான். கணவனை மனைவி விசாரிக்கிறது இல்லை, மனைவி கணவன் விசாரிக்கிறது இல்லை. கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க வெளியே இருக்கும்போது எவ்வளவு வேணா செல்போன் யூஸ் பண்ணுங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, ஐபேட் யூஸ் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே மனைவி கிட்ட பேசுங்க உட்காந்து. சிலர்லாம் வீட்டுக்கு வரும்போதே ஃபோன் எடுத்து வரும். சொல் அப்படியே வந்து சட்டையை கழட்டுவான், அப்படியே மாட்டுவான். அப்படியே சில டாய்லெட்டுக்கு போய் உள்ள உட்காந்தோம்னா 1 மணி நேரம் பேசுவான். வெளியே இருக்கிறவன் எவனாவது உள்ள போறதுக்கு காத்திருப்பான் பாருங்க. பேசுறதும் கேட்காது, கதவை தட்டினாலும் கேட்காது. வரேன் பிசினஸ்லாம் பேசுவான் உள்ள உட்காந்து. குடும்பத்தில் வந்துட்டு போனை பேசிட்டு இருந்தீங்கன்னா யார் உங்க மனைவி கிட்ட பேசுறது? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இதான் பிரச்சனை. வீட்டுக்குள்ள வந்தா முதல்ல செல்போனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க. ஒரு 6 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அதுக்கு மேலே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியணும். உங்க ஃபோனை நீங்க அட்டன் பண்ணலன்னா உன் வீட்டில் இருக்கிறேன்னு அவனே புரிஞ்சுக்கணும். அந்த நிலைமைக்கு தான் நீங்க வரணும். அதே மாதிரி தான் மனைவிகளும். கணவன் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா அவர் வரும்போது வாங்க கூப்பிடுங்க, இல்லை காஃபியாக கேளுங்க. சிலது இந்த டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிவிக்குள்ளே போய் பார்க்கும். சிலது பார்த்துருக்கீங்களா? பாதி வெளியே உட்காந்து பார்க்கும், சிலது உள்ளே போய் பார்க்கும். அப்படியே உள்ளே உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். அவர் வந்தது தெரியாது, போகிறது தெரியாது, இப்படியே உட்காந்துட்டே இருக்கோம். வந்த உடனே ஏமா அது சொல்லும், இருங்க அவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடு. சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு வர. உன் கல்யாணமே பிரிய போகுது. இப்போ அது தெரியாமல் இது உட்காந்து அப்படி டிவி பார்க்குது. டிவியா முக்கியம்? குடும்பம் தானே முக்கியம். தினத்தந்தி பேப்பரில் ஒரு செய்தி வந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பேப்பரில் வந்த செய்தி, ஒரு வீட்டில் பீரோவை காணும். நியாயமாக பீரோவில் தானே காண போவோம், அந்த வீட்டில் பீரோவை காணும். அதனால தான் அது பேப்பரில் வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம், பீரோவையே காணும், அந்த வார்ட்ரோப் பெருசு காணும். இப்போ போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, ஏமா இந்த பீரோவை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? 5:30 மணிக்கு குளிச்சுட்டு புடவை எடுக்கும் போது நான் பார்த்தேன். திருப்பி காணுங்கிறத எப்போ கண்டுபிடிச்சிங்க? 8:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து உள்ளேருந்து துணி எடுக்க போகும்போது பீரோ இல்லை. அப்போ பீரோ கண்டிப்பாக எப்போ காணாமல் போயிருக்கு? 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தான் காணாமல் போயிருக்கு. இந்த டைமை வச்சு அந்த கை ரேகையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு திருடனை கண்டுபிடிச்சி சம்மாட்டி அடித்து கேட்டிருக்காங்க, ஏன்டா பீரோவில் தானே திருடணும், நீ ஏன்டா பீரோவையே திருடின அப்படின்னு. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பேப்பரில் வந்துச்சு. நான் வந்து பார்த்தேன் வீட்டுக்குள்ளே, அந்த அம்மா டிவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, நான் வந்ததையே கவனிக்கல. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு 3 பேருக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் வாங்க, அந்த அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்மளை பார்க்காது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி வந்து 4 பேர் பீரோவை தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்கான். அந்த அம்மா டிவி பார்த்துருக்குது. அப்போ எப்படி டிவி பார்த்துருக்கோம் பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பம் நாசமாக போகிறது இந்த டிவியால தான். முதல்ல உங்கள் வீட்டில் சீரியல் பார்க்கறத நிறுத்துங்க. ஏன் சீரியல் பார்க்கறத நிறுத்தணும்? நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன தப்பு? சீரியலில் வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கிறதானே எடுக்கிறாங்க, அதில் தப்பாக ஒன்றும் வரலையே. சீரியலில் குடும்பத்தை நடக்கிறது எடுக்கலை, அவள் என்ன எடுக்கிறானோ அது உன் குடும்பத்தில் நடக்குது. அதுதான் உண்மை. இப்போ ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டை போட்டிங்கன்னா வீட்டில் என்ன வரும்? தேவ பிரசன்ன வரும். இப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை போட்டு விட்டா வீட்டுக்குள்ளே என்ன வருது? பிரசன்ன வருது. எல்லாம் 1000 சோத்திர பலி போட்டு விடுறீங்க, எதுக்காக? வீட்டுக்குள்ளே என்ன வரும்? தேவ பிரசன்ன வரும். அப்போ சீரியல் போட்டால் என்ன வரும்? சீரியல் பிரசன்னம் தான் வரும். சீரியலில் என்ன வருது? அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். இதானே இருக்கு. இன்னைக்கு பல கிறிஸ்தவ குடும்பத்தில் பாவங்கிறதே தெரியாமல் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல கணவன் வீட்டுக்கு வந்தால் விசாரிங்க, உட்காந்து முதல்ல அதுவும் இதில் ஒரு சில மனைவிமார்கள்லாம் இருக்கு, வீட்டுக்குள்ள நுழையும் போதே கேட்கும், நான் வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தீங்களா? அவன் என்ன டென்ஷனில் வந்தானோ தெரியாது பாவம். அந்த ஆள் போய் அப்படி வருவாப்புல, இல்லை மறந்துட்டேன், உடனே நான் சொன்னால் உடனே மறந்துடுவீங்க. அதுவே உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் சொன்னால் உடனே வாங்கிட்டு வருவீங்க. அவன் அப்போ சட்டை போட்டு இமயமலைக்கு போனவன் தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஏன் ஒரு நாள் மறந்துட்டேன்னா என்ன, திருப்பி போய் வாங்கிட்டு வர சொல்ல போகிறீங்க? அப்போ வாங்கிட்டு வர போகிறா, இருந்தாலும் வேறு யாருக்கு வாங்க போகிறாரு? யோசித்து பாருங்கள், யாருக்கு வாங்க போகிறாரு? உங்களுக்கு தான் வாங்க போகிறாரு, சம்பாதிக்கிறதுல. அதே மாதிரி சில மனைவிக்கிட்ட இன்னொரு குறை இருக்குது. இதெல்லாம் வந்து குடும்ப முகாம் தானே, தெரிஞ்சுக்க. இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? கணவன் என்ன செய்தாலும் என்ன வாங்கி கொடுத்தாலும், எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கள் அப்பா எங்களை எப்படி வச்சுருந்தார் தெரியுமா. அதில் சிலதெல்லாம் சொல்லும், ராணி மாதிரி ஏதோ பக்ரீனுக்கு ராணி மாதிரி வச்சுருந்தார் அவங்க அப்பா. எப்படி வச்சுருந்தார் சொல்லுங்கள்? ஒரு கணவனுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. அந்த அம்மா எதை வாங்கி கொடுத்தாலும் எங்கள் அப்பா எங்களை எப்படி வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா எங்களை அப்படி வச்சுருந்தாருன்னு சொல்லியிருக்கு.
இந்த ஆள் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டான் அவங்க அப்பா கிட்ட. போயிட்டு சொல்லியிருக்கான், மாமா உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், வச்சுக்கிறேன். நான் எவ்வளவு செஞ்சாலும் அந்த அம்மாவுக்கு என்ன வரல, திருப்தி வர மாட்டேங்குது. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் கற்றுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ அவங்க மாமனார் சொன்னாராம், போடா பைத்தியக்காரா, 20 வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியாது தானே, யாராவது மாப்பிளம் தான் சொல்லுங்கள், மாப்பிளம் தான் சொல்லுங்கள், மாப்பிளம் தான் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீ தான் வந்து மாட்டின, நானா இவளெல்லாம் வச்சுக்கவே முடியாது, கூட்டிகிட்டு மரியாதையாக போயிடுங்க, விட்டுட்டு போகிற வேலைலாம் வச்சுக்காதேன்னு. போகும்போது கூப்பிட்டு கேட்டாராம், கையை பிடிச்சி கொடுக்கும்போது அழுதனே ஞாபகம் இருக்குதா? ஆமாம் ஆமாம், ஆனந்த கண்ணீர். ஆட ஆனந்த கண்ணீர் இல்லடா, இன்னைக்கு நான் தப்பிச்சேன், இன்னிலேருந்து நீ மாட்டின நினச்சிதான், நான் உனக்காக தான்டா அழுதேன் போ அண்ணார். 20 வயசுக்கு மேலே உங்க அப்பாவே வச்சு பார்க்க மாட்டேங்கிறார். அந்த ஆளு சாவர வரைக்கும் வச்சு பார்க்குறான் பாவம். ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியாக பெட்டியும் வாங்கி கொடுத்து உள்ளே கொண்டு போய் பத்திரமா வைக்கிறான். அந்த ஆள்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா எப்படி வச்சிருந்தார் தெரியுமா, எங்கள் அம்மா எப்படி வச்சிருந்தார் தெரியுமா. இதில் வேற சில சகோதரிகள்லாம் சொல்கிறது, கல்யாணமான உடனே அவர் எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா விட்டு வர சொல்லுங்க. ஏன் வரணும்? இல்லை பைபிளில் இருக்கே, தன் தாயும் தகப்பனையும் விட்டு இது முதல் கொண்டு தாயும் தகப்பனை விட்டு பிரிந்திருப்பான்னு இருக்குதே, அவர் என் கூட வந்துட சொல்லுங்க. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது எல்லாம் வசனத்தை படி சரி. இன்னொரு வசனம் இருக்குல்ல, அதையும் படிக்கணும்ல. ஒரு சைடு படிக்கக்கூடாது. இன்னொரு வசனம் இருக்கு. அது என்ன இருக்கு? ராஜகுமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. என்ன விடு? நல்லா அழுத்தமா சொல்லுங்க, மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியமாய் இருப்பார். மறந்துருக்கீங்க? நீங்க மட்டும் உங்க அப்பா வீட்டை மறக்கவே மாட்டீங்க. ஆனா அந்த ஆள் மட்டும் தகப்பன் தாயை விட்டு உடனே வந்துடணும். யார் சொன்னா அப்படின்னு? 2 பேரும் செய்யணும். பைபிள் 2 தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை? இதான் பிரச்சனை. உட்காந்து 2 பேரும் பேசுறது இல்லை, உட்காந்து விசாரிக்கிறது இல்லை. அவர் மேல குறை, இவர் மேல குறை. 2 பேரும் இன்னைக்கு வந்தாங்க, பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்க எங்க சர்ச்சுக்கு, எங்க பாஸ்டர் கிட்ட. வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் இந்த வீட்டுக்கு நான் நாய் மாதிரி உழைக்கிறேன், ஆனாலும் இவருக்கு என் மேல அன்பு இல்லை. உடனே அவர் சொன்னார், நான் கூட தான் மாடு மாதிரி வேலை செய்கிறேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ யார் வந்து நிற்கிறது? ஒரு நாயும் மாடும் வந்து நிற்கிது. பைபிள் அப்படி போட்டிருக்கா? கணவன் ஆனவன் மாடு போல வாலாட்டி கொண்டு உழைக்க கடவன், மனைவி ஆனவள் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு வேலை செய்ய கடவுள்னு இருக்கா? உங்களை எப்படியாவது உழைக்க சொன்னார் ஆண்டவர்? முதல்ல குடும்பத்தை பாருங்க, குடும்பத்தை விசாரிங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. கணவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, மனைவிக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க. ஒரு சிலர்லாம் தூரத்தில் இருப்பாங்க, கணவன் அல்லது மனைவி ஊரில் இருப்பாங்க. இங்கே இருக்கிறான் பாருங்க, இங்கேருந்து நீங்கள் சம்பாரித்து பணம் அனுப்புறீங்க, நல்லது. அதை விட முக்கியம் உங்கள் அன்பு அங்கே போகணும். சிலர்லாம் மனைவி ஏதோ ஒன்று பேசுனா, வெய் வெய் வெய், உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். என்ன இப்போ கிளிக்க போகிற? நீ இப்போ என்ன கிளிக்க போகிறீங்க? அங்கேருந்து அந்த அம்மா கூப்பிடுது, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு கூப்பிடுது, ஃபோன் அட்டன் பண்ணி, நீ வை வை வை, நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். ஏன் 5 நிமிஷம் பேசினா என்ன? உட்காந்து பேசினா தான் என்ன? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் 3வது நபராக வேற யாரும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு கேப் இருக்கவே கூடாது. 3வது நபர்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வீட்டுக்குள்ள, வேற யாரும் வரக்கூடாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பாக. குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும், வராமலாம் இருக்காது, பிரச்சனைகள் வரும். அப்படி வரும் பொழுது 3வது நபராக உங்க அப்பாவையோ அவங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ அவங்க அம்மாவையோ சொந்தக்காரங்களையோ, இன்னும் சொல்றேன் ஊழியக்காரங்களையோ கூப்பிடக்கூடாது. நீங்க 2 பேரும் மட்டும்தான் உட்காந்து பேசணும், ஜெபம் பண்ணி. 3வது நபரை உள்ள விட்டீங்க, அவன் பிரிச்சிருவான். அது உங்க அப்பாவாக இருந்தாலும் பிரிச்சிருவார். அப்பா சொல்லுவார், நீ வாமா, நீ நான் பார்த்துக்கிறேன் உன்னை. உடனே கேஸ், வரதட்சணை கொடுமை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குடும்பம் பிரிஞ்சிருந்தால் வருகையில் போக முடியாது. வசனம் தெளிவா இருக்கு. உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவளாய் இருக்கிறபடியினாலே அவளை ஆதாயம் பண்ணுங்கள்.